ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விடாமுயற்சியோட வசூல். என்னடா அது விடாமுயற்சி வசூல் பற்றி இன்னமும் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த படம் இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு, பட்டி தொட்டி எங்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாம், கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 20 நாளைக்கு மேலே இந்த படம் போய்கிட்டு இருக்கு. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவானாலும் அந்த குட் பேட் அகலியோட டீசர் வந்துச்சுல்ல, அதனால் மறுபடியும் ஃபயர் ஆயிடுச்சு. ஒரு காட்டு தீ அணையிற மாதிரி இருக்கிறப்ப திடீர்னு ஒரு சடனாக ஒரு ஸ்பார்க் வரப்போ என்ன ஆகும், மறுபடியும் பற்றி எரியும்ல, அது மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. விடாமுயற்சியோட வசூல் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அஜித் ரசிகர்கள் மட்டும் கிடையாது, மற்ற ரசிகர்களும் சரி, குட் பேட் அகலியோட அந்த டீசரை பார்த்துட்டு வைப் ஆகி மறுபடியும் விடாமுயற்சி படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். இன்னொரு பக்கம் நம்ம ஆல்ரெடி டே பை டே பார்த்திங்க அப்படின்னா விடாமுயற்சியோட வசூல் இவ்வளவாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கோம். பட் இன்னும் இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கனால பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு அஃபிஷியலாக லைக்கா ப்ரொடக்ஷன்லேருந்து அஃபிஷியலாக எந்த ஒரு இது அறிவிப்பும் வரல. பட் இருந்தாலும் இந்த படம் குத்து மதிப்பாக இவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சேனலில் நம்ம அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் தியேட்டரிக்கல் கலெக்ஷன், அதையும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இந்த படம் இந்தியன் படங்கள் வசூலிக்காத பெரிய வசூலை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இன்னொன்று, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அதிகமான ஸ்க்ரீன்ஸில் தேட்டர்ஸில் விடாமுயற்சி எடுத்து பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, இப்போ இந்த விடாமுயற்சியோட அதாவது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோ சொல்லியிருந்தோம், ஒரு 800 850 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு லைக்காலேருந்து இன்னும் வரல. இது போக பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி பேச்சு அனுப்பிடுது, எந்தளவுக்கு உண்மை தெரியல. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் நடந்திருக்கு. அதெல்லாம் சேர்த்து பார்க்குறப்ப இந்த படம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 1000 crores மேலே ஒரு பெரிய பிஸ்னஸான படமாக இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம அந்த குட் பேட் அகலிக்கு வருவோம். குட் பேட் அகலி அதாவது விஜய் சாருக்கு பயங்கரமாக சொம்பு தூக்கிட்டு அஜித் சார் படங்களையும் சரி டைரக்டரும் சரி பயங்கரமாக பங்கம் பண்ணிக்கிட்டு இருந்த வலைப்பேச்சாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மால் நீல சட்டை அந்தாளாக இருக்கட்டும், அதே மாதிரி பாண்டா நம்மால் அந்தாளாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒன்றுமே பேச முடியாத அளவுக்கு வாயில் பிளாஸ்டரி போட்ட மாதிரி அப்படியே லைட்டாக பட்டுட்டு படம் சூப்பராக இருக்குது, கெட்டப்பெலாம் சூப்பராக இருக்குன்ட்டு அப்படியே அதை கடந்து போயிடறாங்க. தலையை பற்றி அஜித் சாரை பற்றி பேசுகிறதுக்கு பயப்படுறானுங்க. இது காரணம் என்ன அப்படின்னா முழுக்க ஒவ்வொரு அஜித் ரசிகரும் தான். ஏன்னா அவங்க இந்த அளவுக்கு விடாமுயற்சியை கிரிட்டிசைஸ் பண்ணுறப்ப, நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறப்ப நம்ம அதுக்கு எதிர்த்து பதில் அடி கொடுத்தோம். பயங்கரமாக பல விமர்சனையும் நம்மளும் வச்சோம். இவங்க என்னடா கட்டுச்சோரை அவுக்கிற மாதிரி நிறையா விஷயங்களை அவுக்குறாங்களே. அப்போ இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிவ்யூவர்ஸுக்கு கிஃப்ட் பாக்ஸும் கோல்டு காயின் கொடுத்துட்ருக்கீங்களாம் மாட்டிப்பாங்களே, மக்கள் நம்ப மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை மாற்றிட்டு இன்றைக்கி குட் பேட் அகலியோட டீசரை பயங்கரமாக தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. குட் பேட் அகலி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீடியோலேயே, ப்ரீமியரில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் பேர் வெயிட்டிங்கில் காட்டுச்சு. அதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ வரைக்கும் குட் பேட் அகலியோட அந்த டீசர் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் 2 days ஆகிடுச்சு டீசர் ரிலீஸ் ஆகி. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 5.7 crore, அதாவது 5.7 கோடி பேர் பார்த்துருக்காங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கில், ஹிந்தியில், இங்கிலீஷில் தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அப்டேட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் பயங்கரமாக போயிட்டுருக்கு. சரி, ஓகே. குட் பேட் அகலி ஆதிக் ரவிச்சந்தர் ஒரு தேட்டருக்கு போயிருக்கிறாரு.
அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட் பேட் அகில்வியோட ட்ரெய்லர் ஏதோ போயிருக்கு. அப்போ அதை பார்த்துட்டு மனுஷன் உண்மையிலேயே வெறித்தனமான ஒரு அஜித் சாரோட ஃபேன் போல இருக்குது. அப்படி கையை வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு ஒரு அவர் ஃபேன்ஸோடு சேர்ந்து அவரும் ஃபேன் ஆகிட்டார். அவ்வளோ தூரம் செலிப்ரேட் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்ப ஒரு வெறித்தனமான ஃபேனு அஜித் சாரை வச்சு ஒரு படம் எடுத்திருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம யோசிக்கவே வேணாம். இந்த படம் முழுக்க முழுக்க ஃபேன்ஸுக்கு மட்டும்தான். அதே மாதிரி இந்த படத்தோட வைப்பு, அஜித் சாரோட லுக்கு, அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தீனா வில்லன், அதே மாதிரி பில்லா, அசலு, நிறைய கெட்டப்லாம் வருது. அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்திங்க அப்படின்னா அஜித் சாருக்கு வந்துட்டு ஒவ்வொரு படங்கள்லேயும் ரசிகர்கள் அதிகமாகிட்டே இருந்தாங்க. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா தீனா, வாலி, முகவரி, இந்த மாதிரி ஒவ்வொரு படமும் வர 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 அமர்க்களத்தில் பயங்கரமான ஃபேன்ஸ் அவருக்கு இன்க்ரீஸ் ஆனாங்க. குறிப்பாக சொல்லணும்னா தீனாலாம் வந்து வேறு லெவல் மாசாக இருக்கும். நிறைய சிம்புவே பார்த்திங்க அப்படின்னா தீனா படத்தை பார்த்து தான் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி தலை ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய படங்கள் நம்ம மங்காத்தாலாம் வந்து சொல்லவே வேணாங்க. மங்காத்தாலாம் வெறித்தனமான படம். இன்றைக்கி இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் அந்த கவுன்சில் மெம்பராக இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 மங்காத்தா பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த ஹெட் கவுன்சிலில் முக்கியமான ஆள். அவர் கண்டிப்பாக படத்தை பார்த்துருப்பாங்க, படத்தை காட்டியிருப்பாங்க எல்லாருக்குமே. அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிற ஒப்பீனியன் என்னன்னா, கிட்டத்தட்ட 10 மங்காத்தா படத்துக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யோசித்து பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு. ஒரு மங்காத்தா படமே அவ்வளோ தூரம் பயங்கரமாக இருந்துச்சு. 10 மங்காத்தா படம் அப்படின்னா சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பாக வேறு லெவலில் தான் இருக்கும் இந்த படம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டீசரில் நிறைய விஷயங்கள், அந்த டைலாக் இருக்குல்ல, இப்படி கையை நீட்டிட்டு கடைசியில் ஒரு டைலாக்லாம் சொல்கிறார்ல, அதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு ஒரு வில்லன் மாதிரி இருக்கார். அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, கேஜிஎஃப்ல இந்த வில்லனாக இருப்பார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவனே வந்து ரூல்ஸ் எல்லாம் அவன் போட்ட ரூல்ஸே அவனே உடச்சி வரான் அப்படின்னா இப்போ ரெட் ட்ராகனா இந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப டீசரே ஒரு மாதிரி கரிகலங்க வைக்கன்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ தூரம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே பயங்கரமாக டீசருக்கே பயங்கரமாக இந்தியா ஃபுல்லாக வந்து வைப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது குட் பேட் அகில்வியோட டீசர் தான். இன்னொன்று, இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்கல்ல அந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ், அவங்க வந்து நார்மலாலாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க படம் எடுக்க. அப்போ அந்த ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், அந்த நடிகரோட கலெக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் அவங்க வந்துட்டு இது பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் மைத்ரி மூவி மேக்கர்ஸு இந்த படத்தை எடுக்க வந்திருக்காங்க. இன்னொன்று, இந்த படத்தில் அஜித் சாருக்கு கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 165 கோடி ரூபா சம்பளம் கொடுக்கப்பட்டதாக பேச்சாடிப்படுது. அப்போ இந்த படம் எவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான படம் அப்படிங்கிறத நீங்களே யோசித்து வச்சுக்கோங்க. இந்த படம் வேறு மாதிரியான ஒரு படம். இந்த படம் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து நம்ம சொல்கிறோம்ல, ஆனால் இந்த படம் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு புஷ்பா வசூலெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. புஷ்பா 2 வசூல் பண்ணியிருக்குல்ல, கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு பேன் இண்டியா ஃபிலிம். ஸோ குட் பேட் அகிலும் ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக தான் இருக்குது. இந்த படமும் கிட்டத்தட்ட புஷ்பாவோட அந்த கலெக்ஷனை பீட் பண்ணி அடித்து போயிடும். இந்திய வரலாற்றிலே ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் ஹீரோ. நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், நம்முடைய வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு ஹாலிவுட் டைரக்டர் வந்துட்டு பேச்சுவார்த்தையில் இருக்குது,
குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் ரேஸ் சம்மந்தமான ஒரு படம். அவரும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டைரக்டர். அது ஒரு வகையில் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 11 கூட இருக்கலாம். அதில் கூட அஜித் சார் வந்துட்டு அதில் ஏதாவது ஒரு லீட் ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப கிளியராக நம்ம பேசிடுவோம். இன்னொரு பக்கம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பிரசாந்த் நீல் KGF 3ல் யாஷும் நம்மளுடைய அஜித் சாரும் லீட் ரோல் பண்ணுற மாதிரி. குறிப்பாக அஜித் சாரோட லீட் ரோல் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. இதில் பிரசாந்த் நீல் வந்து அவருடைய பேச்சுவார்த்தை வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு KGF 3ல் அதிலும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அந்த படங்களில் கிட்டத்தட்ட முக்கியமான பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவும் பார்க்காதவங்க போய் பாட்டுவாங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நார்த்துலேருந்து சல்மான் கானாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா துல்கர் சல்மான், இங்கே வந்து விஜய் சேதுபதியும் ரஜினி சாரும், இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் வந்து நடிக்கிற மாதிரி, தெலுங்கில் வந்துட்டு அல்லு அர்ஜுன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு பேன் மூவியாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பிரசாந்த் நீல் இந்த படம் கன்ஃபார்ம் ஆகி இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சுட்டு எடுத்து இந்த படம் பயங்கரமான ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பாக வெற்றி ஆகிரும். அது வேறு பிரச்சனை. அப்படிங்கிறப்ப ஹாலிவுட் படங்கள் பீட் பண்ண பிஸ்னஸ் எல்லாம் பீட் பண்ணி பிரசாந்த் நீல் நெக்ஸ்ட்டு ஹாலிவுட் படத்துக்கு டைரக்ட் பண்ணுற அளவுக்கு போயிடுவாருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இது பெரிய லெவலில் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இது சீக்கிரம் நடக்கணும். அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 11லையும் அஜித் சாரோட நடிக்க போகிறாருங்கிற விஷயம் கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகணும். நடந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஓகே, இந்த குட் பை டாக்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 5.7 crore வியூஸை தாண்டி போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த டீசருக்கே இவ்வளோ வெறித்தனமாக போயிட்டுருக்கு அப்படின்னா March 28 நினைக்கிறேன், சம்திங் March 28 சாரி, அதுக்கிடையில் வந்து ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. April 10th வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. April 10th வந்து பார்த்திங்கன்னா அந்த 10th அப்படிங்கிட்ட ஆரம்பிச்சுட்டா சித்திரை திருவிழா வந்து மதுரையில் களை கட்ட ஆரம்பித்தோம். வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஹாலிடேஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். மதுரை ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா சித்திரை மாதம் திருவிழாவாக தான் இருக்கும். தலை வேற வராரா, தலை திருவிழாவாக மாறிடும். வேறு லெவலில் இருக்க போது மதுரை. மதுரை மட்டும் கிடையாது, வேர்ல்டே வந்து பார்த்திங்கன்னா குட் பை டாக்லியோட அந்த வைப்பில் அதிர போகுங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த ஆதிக் ரவிச்சந்தர் இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாலிவுட்டில் ஒரு படம் எடுக்க போகிறாரு. அதுலேயும் அஜித் சாரும், அது போக பார்த்திங்க அப்படின்னா ஷாருக் கான், ஜான் ஆப்ரஹாம், கிருத்திக் ரோஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கன்னட சூப்பர் ஸ்டார் இவரும் சிவா அண்ணா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராம் சரண், இவங்கெல்லாம் வந்துட்டு நடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை வருது. ஸோ ஆதிக் ரவிச்சந்தர் கண்டிப்பாக அது அவருக்கு நல்ல விஷயமாக முடியும், அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ விடாமுயற்சியோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் அந்த படத்தோட டைரக்டர் மகிழ் திருமேனி. உங்களுக்கு அஜித் ரசிகர்கள் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தை நிறையா தேட்டர்களில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது ரெஜியன் மூவிஸ் தான். ஸோ அண்ணன் துணை முதல்வராகிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அதுதான், அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சி படத்தை வேர்ல்டு லெவலில் கிட்டத்தட்ட 3900, அதாவது 4000 தேட்டர்ஸ் கிட்ட வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்துக்கு பயங்கரமாக மியூசிக் வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் விதத்துக்கும் பெரிய தேங்க்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தை
ப்ரொடியூஸ் பண்ண லைக்கா ப்ரொடக்ஷன். ஏன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 2-3 வருடங்களாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய தோல்வி படங்கள் தான் அமைஞ்சிருக்கு. இந்த விடாமுயற்சி அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக அவங்கள மறுபடியும் உற்சாகப்படுத்தி பல படங்களை எடுக்கணுங்கிறதுக்கு பெரிய கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குங்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே லைக்காவுக்கும் அண்ணன் தமிழ்குமாரன் அவர்களுக்கும் நன்றி செலுத்திக்கிறோம் தல ரசிகர்கள் சார்பாக. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய தலை பிஸி ஷெடியூலில் குறிப்பாக கார் ரேஸில் அந்த பயிற்சியில் இருந்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 12 நாளுக்கு மேலாக நைட்டும் பகலுமா குட் பை டைலியோட படத்துலேயும் நடிச்சுக்கிட்டு விடாமுயற்சியோட ஷூட்டிங்லேயும் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த 2 படமுமே வந்திருக்கு. இந்த 2 படமும் வேறு லெவலில் வந்திருக்கு. ஸோ அதுக்காக தலை ரசிகனா அஜித் சாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஓவராலாக அதில் ஆக்ட் பண்ண அர்ஜுன் சாராக இருக்கட்டும், திரிஷா மேடமாக இருக்கட்டும், அவங்க இவங்களாக இருக்கட்டும், சைடில் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். அதில் ஒர்க் பண்ண சின்ன சின்ன ரைட்மேன்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அந்த படம் வெற்றி பெற்றதுக்கு காரணம் உங்களுடைய உழைப்பு எல்லாமே தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய வீடியோவுக்கும் சரி அஜித் சாருடைய படத்துக்கும் சரி எவ்வளோ நெகட்டிவ் விமர்சனம் இருந்தாலும் அந்த படத்தை அப்படியே தாங்கி கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்த்து மக்கள் அந்த படத்தை கொண்டாடி, குறிப்பாக பெண்கள் அந்த படத்தை கொண்டாடி பெரிய அளவுக்கு வெற்றி படமாக மாற்றி தந்ததுக்கு முக்கிய காரணம் அஜித் ரசிகர்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன், ஆசைப்பட்டேன். அஜித் ரசிகர்களை கிட்டத்தட்ட 10 மங்காத்தாவுக்கு ஈக்குவலாக இருக்க போகிற குட் பை டைலி ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது. எல்லோரும் வெறித்தனமாக வெயிட் பண்ணுங்கள். வேறு லெவலில் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ எத்தனை பேர் இந்த குட் பை டைலி படம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்களோ அவங்களாம் ஒரே ஒரு விஷயம், அஜித் சார்ட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அஜித் சார் வந்து லாஸ்ட்டு வந்து அவருடைய ரேஸ் அப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, அஜித் சார் இந்த வயசுலேயும் கிட்டத்தட்ட 40-45 வயசுக்கு மேலே ஆகுது. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் அவருடைய ட்ரீமை நோக்கி அவருடைய ஃபேஷன் நோக்கி போய்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அவர் ஒரு அவருடைய ஒரு ஜாபாக, இன்னொன்று அவர் ரசிகர்களை திருப்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் படங்களையும் நடிச்சுக்கிட்டு இது பண்ணுறாரு. அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ணாமல் இருக்க முடியும். நம்ம ஒரு வேலை, இந்த வேலைக்கு நம்ம போகணும், இந்த இதை நம்ம சாதிக்கணும்னு நினச்சிருப்போம், அதை சாதிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், இந்த ஒரு சூழ்நிலை தான் கிட்டத்தட்ட எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம், நம்ம நினச்சதை படிக்க முடியாமல் போயிருக்கும், நம்ம நினச்சதை வேலையை செய்ய முடியாமல் போயிருக்கும், இந்த மாதிரி நிறைய இஷ்யூகள் இருக்கும். ஆனால் அஜித் சார் மாதிரி அவருடைய விடாமுயற்சியோட கடின உழைப்பு பண்ணி நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஷனை ஒரு பக்கம் தேடிட்டு போனாலும் இன்னொரு பக்கம் நம்மளுடைய எந்த ஜாப்பில் இருந்தாலும் சரி அதை ஆசைப்பட்டு இஷ்டப்பட்டு உண்மையாக கஷ்டப்பட்டு பண்ணும்போது நம்ம அதுலேயும் க்ரோ ஆகும். இன்னொன்று நம்முடைய ட்ரீமையும் நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இதை வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு அஜித் ரசிகர்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய லைஃப்பில் எல்லாருமே நல்லா இருக்கணும், நல்லா வரணுங்கிறத ஒரு தல ரசிகனாக நானும் கேட்டுக்கிறேன். அந்த விஷயத்தை நானும் எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெறித்தனமாக வெயிட் பண்ணுறோம் குட் பை டைலியோட ட்ரெய்லரில் வேறு லெவல் ரியாக்ஷன் வீடியோ நம்ம வந்து வரப்போகுது. ஒவ்வொரு செகண்டையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, திட்டி பேசினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லலாம். எல்லாத்துக்கும் பதில் உண்டு என்று தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி, என்னுடைய சேனலை நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் முக்கியமான விஷயம், நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு ப்ரொமோஷனுக்கு நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சானா நீங்கள் என்னுடைய சேனலை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னுடைய டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன்.
ஸோ உங்களுடைய பிஸ்னஸை நான் ப்ரமோட் பண்ணணும், இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணிட்டுருங்க வச்சிட்ருக்கீங்க, அதை நம்ம ப்ரொமோட் பண்ணணும், நம்மளுடைய சேனலை ப்ரொமோட் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தல ரசிகர்களே உங்களுக்கு கிட்டத்தட்ட 50% டிஸ்கவுண்ட் பண்ணி நான் இது பண்ணி கொடுக்குறேன். இன்னொன்று பெரிய லெவலில் நம்ம வந்து கொலபரேஷன் பெரிய லெவலில் நம்ம காசு கேட்க போகிறதில்ல. ஸ்மால் பட்ஜெட் தான், சின்ன சின்ன பட்ஜெட்டில். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், தல ரசிகர்களே உங்களுடைய பிஸ்னஸ்க்கும் சப்போர்ட்டாக இருக்கும், எனக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், பேசுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கணும். உங்களை உங்கள் பாய்.